உலகத்திலே பாவங்கள், மிகப்பெரிய பாவங்கள் எது என்று கேட்டால் ஷிர்கான பாவத்தை சொல்வோம். உலகத்திலேயே உலகத்திலேயே மன்னிப்பு கேட்காமல் ஒருவன் ஷிர்க் செய்துவிட்டு இறந்து விட்டான் என்று சொன்னால் மறுமையில் அவனுக்கு மன்னிப்பு என்பதே இல்லை. நிரந்தர நரகவாதி அவன். அவன் செய்த வாழ்நாளில் செய்த அத்தனை அமல்களும் அழிந்து நிர்மூலமாகிவிடும். நிரந்தர நரகம். இதுதான் பாவங்களிலேயே ஆக கொடிய பாவம். பெரும்பாவங்களுக்கெல்லாம் பெரும்பாவம். அடுத்து இரண்டாவது பாவம் எது? அல்லாஹ்வுடைய கருணையில் நம்பிக்கை இழப்பது. அல்லாஹ் என்னையெல்லாம் மன்னிப்பானா, எனக்கெல்லாம் இங்கே மன்னிப்பு கிடைக்கப் போகிறது என்று ஒருவன் அல்லாஹ்வுடைய மன்னிப்பில் அவநம்பிக்கை கொள்கிறான், நம்பிக்கை இழக்கின்றான் என்று சொன்னால் அதுதான் ஷிர்க்குனுடைய பாவத்துக்கு அடுத்து கொடிய பாவம் என்று மார்க்கம் சொல்கிறது. அதே போன்று பார்க்கிறோம், வல் அம்னு லிமக்ரில்லா, அல்லாஹ்வுடைய சூழ்ச்சியில் இருந்தும் ஒருவன் அச்சமற்றிருப்பது. எனக்கெல்லாம் அல்லாஹ்வை பற்றி எந்த பயம் இல்லை, நான் நம்பிக்கையோடு துணிச்சலாக இருப்பேன் என்று அல்லாஹ்வுடைய மக்ர் என்ற அந்த சூழ்ச்சி விஷயத்தில் ஒருவன் தன்னை பயப்படாமல் அச்சப்படாமல் அச்சமற்றவனாக இருக்கிறான் என்று சொன்னால் இதுவும் பெரும் பாவம். ஷிர்க் என்ற முதல் பாவத்துக்கும் இறை அருளில் நம்பிக்கை இழக்கின்ற இரண்டாவது பாவத்திற்கும் அடுத்து மூன்றாவது தரத்தை பெற்ற பாவம் இந்த பாவம் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது. ஆக அன்புக்குரியவர்களே, உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் கண்டிப்பாக பாவ மன்னிப்பு தேட வேண்டும். பாவ மன்னிப்பு தேடுவதை விட்டும் நான் அப்பாற்பட்டவன் என்று இந்த உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது. ஒரு அறிஞர் சொன்னார், அஹ்வஜுன் நாசி இல தௌபத்தி மன் தவஹம அன்னஹு லா யஹ்தாஜு இல தௌபத்தி. இந்த உலகத்திலேயே அதிகமாக பாவ மன்னிப்பின் பக்கம் தேவை உள்ளவன் யார் தெரியுமா? எனக்கு தௌபா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று யார் கருதுகின்றானோ அவன்தான் எல்லோரையும் விட அதிகமாக தௌபா செய்வதன் பக்கம் தேவை உள்ளவனாக இருக்கிறான். ஆக இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் அல்லாஹ் இடத்தில் தௌபா செய்கின்றார்கள். எல்லோருடைய தௌபாவையும் ஏற்றுக்கொண்டு மன்னிக்கின்ற அந்த உயர்ந்த அந்தஸ்து பெற்றவனாக அல்லாஹ் இருக்கின்றான். ஆக அது மட்டுமல்ல, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திரும்ப ஒரு அடியான் எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் உண்மையாகவே அவன் மன்னிப்பு கேட்கின்றான், உணர்வுபூர்வமாக இதயபூர்வமாக உண்மையாக கேட்கிறான் என்று வந்துவிட்டால் அவன் எத்தனை முறை கேட்டாலும் அத்தனை முறையும் அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் என்ற காரணத்தால் அல்லாஹ்வுக்கு தவ்வாபுர் ரஹீம், அதிகம் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அடியார்களுக்கு அதிகம் இரக்கம் காட்டக்கூடியவன் என்று இந்த திருவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக அறிஞர் பெருமக்கள் நமக்கு விளக்கம் தருகின்றார்கள்.